வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: கோவிட்-19 தொற்றுக்கான தடுப்பூசி தயாரிப்பில் இந்திய விஞ்ஞானிகள் அடைந்துள்ள வெற்றி சுயசார்பு இந்தியாவின் மாபெரும் சாதனை என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். உலக அளவில் அத்தியாவசிய மருந்து தயாரிப்பில் புதிய வழிமுறைகள் கண்டறியப்பட வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய ரயில்வே மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ரயிலை இயக்கி சாதனை படைத்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் கட்டப்பட்டு வரும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடம் இன்னும் ஒரு மாதத்தில் திறக்கப்படும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். கோவிட்-19 தொற்றுக்கான 2 தடுப்பூசிகள் தயாரிப்பில் இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அடைந்துள்ள வெற்றி சுயசார்பு இந்தியா திட்டத்தின் மாபெரும் சாதனை என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாட்டில் நிறைவுரையாற்றிய அவர், சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் நாட்டின் பொருளாதாரம், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், மக்கள் தொகை, ஜனநாயகம் மற்றும் விநியோகச் சங்கிலி ஆகிய 5 முக்கிய தூண்களை அடிப்படையாகக் கொண்டது என்றார். மேலும் இத்திட்டம் தன்னிறைவுக்கு வழிவகுக்கக்கூடிய சுய நம்பிக்கை அடிப்படையில் அமைந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு எதிரான பல்வேறு சவால்களை எதிர்கொள்வதில் இந்தியா முன்னணியில் நின்று பணியாற்றி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். பெருந்தொற்று காலத்தில் 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மருந்துப் பொருட்களை வழங்கியதன் மூலம் இந்தியா உலகின் மருந்தகமாக மாறியுள்ளது என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் முழு நேரமும் கடமையாற்ற வேண்டியது அவசியம் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். கோவா மாநிலம் பனாஜியில் சட்டமன்ற உறுப்பினர் தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் பிரதிநிதிகள் தங்களது கடமைகளை பகுதி நேர பணியாக செய்யக்கூடாது என்றார். சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்ற மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பாக பணியாற்றி அவைகளின் மாண்பை காக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். அரசால் கொண்டுவரப்படும் திட்டங்களை தகுந்த காரணங்கள் இருந்தால் மட்டுமே எதிர்க்க வேண்டும் என்றும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார். உலக அளவில் அத்தியாவசிய மருந்துப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க புதிய வழிமுறைகள் கண்டறியப்பட வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற கோவிட்-19 தொற்றுக்கு பிந்தைய சவால்கள் குறித்த கருத்தரங்கில் பேசிய அவர், பல்வேறு நோய்களை முற்றிலும் ஒழிப்பதோடு உயிரிழப்புகளையும் கட்டுப்படுத்த தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்றார். நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்டுவதற்கு சீர்திருத்தங்கள் அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். நமது சுகாதார நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்தி எத்தகைய நிலைமையையும் எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை கோவிட் பெருந்தொற்று மனித குலத்திற்கு உணர்த்தியிருப்பதாகவும் திரு ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டார். இந்திய ரயில்வே மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ரயிலை இயக்கி இந்த ஆண்டின் சாதனை பயணத்தை தொடங்கியுள்ளது. தங்க நாற்கர ரயில் பாதை திட்டத்தின் மூலம் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. ரயில் பாதைகள் முறையாக வலுப்படுத்தப்பட்டு உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டதன் வாயிலாக ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் பாதைகளில் கனமான தண்டவாளங்கள் பொருத்தப்பட்டிருப்பதுடன் வளைவுகள் குறைக்கப்பட்டதன் மூலம் இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் ரயில்வே கூறியுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடம் இன்னும் ஒரு மாதத்தில் திறக்கப்படும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற அஇஅதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், ஜெயலலிதா வசித்த வேதா இல்லத்தை நினைவிடமாக மாற்றவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். முன்னதாக நடைபெற்ற பொதுக்குழுவில் திரு எடப்பாடி பழனிசாமியை அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்ததற்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டதுடன் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டை முடிவு செய்ய கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு அதிகாரம் அளிப்பது உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் ஆவடி அருகே உள்ள திருநின்றவூர் ஜெயா கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நாளை நடைபெறவுள்ளதாக தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 193 தனியார் நிறுவனங்களில் காலியாக உள்ள 18,000 பணியிடங்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்தவர்கள் பங்கேற்கலாம் என்றார். தமிழகத்திலேயே அதிக நிறுவனங்கள் வரக்கூடிய ஒரு மெகா ஜாப் மேளா, ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நம்ம ஆவடியில் காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் நடக்கிறது. இதுவரைக்கும் 193 நிறுவனங்கள் வர்றதுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பல துறைகளில் இங்கே இருக்கிற கல்லூரிகளில் படித்து வெளியே வர்ற மாணவர்களுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஈவன் 8வது வகுப்பு படித்த
மாணவர்களுக்கு கூட நம்ம அவங்க வேலை சந்தைக்குள் வரும் பட்சத்தில் அவங்களுக்கு ஜாப்ஸ் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கோம். லாஜிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், இ-காமர்ஸ், மருத்துவத்துறையிலிருந்து வந்திருக்காங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஐடி எனேபிள் சர்வீசஸ் மற்றும் சர்வீஸ் செக்டரில் பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இதெல்லாமே வந்திருக்காங்க. திருநங்கைகளுக்கு ஒரு வாட்டி ஸ்பெஷல் ஸ்டால்ஸ் போட்டு அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி வரக்கூடிய ஜாப்ஸையும் எடுத்து நாங்கள் கோஆர்டினேட் பண்ண முயற்சி பண்ணுறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். தென் தமிழகத்தின் 9 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் மிதமான மழையும், உள் மாவட்டங்கள் மற்றும் ஏனைய கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவருக்கான எச்சரிக்கை: சூறாவளி காற்று மணிக்கு 40 - 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பு இருப்பதால் மீனவர்கள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கும், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதிக்கும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். காவல்துறையிடம் பொதுமக்கள் அளிக்கும் புகார் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என தென்மண்டல காவல்துறை ஐஜி திரு முருகன் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள மேலப்பெருங்கரை கிராமத்தில் கிராமப்புற காவலர் மற்றும் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டத்தில் பேசிய அவர், கிராமப்புறங்களில் நிகழும் குற்றச்சம்பவங்கள் குறித்து பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்க அச்சப்படுவதை தவிர்க்கும் விதமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறினார். கோவையிலிருந்து குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டுக்கு வாராந்திர எக்ஸ்பிரஸ் சரக்கு ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக சேலம் கோட்ட ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த சரக்கு ரயில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் கோவையிலிருந்து புறப்பட்டு திருப்பூர், ஈரோடு, சூரத், அகமதாபாத் வழியாக திங்கட்கிழமைகளில் ராஜ்கோட்டை சென்றடையும். இருவரிச் செய்திகள்: இந்தியாவிலிருந்து 20 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகளை அனுப்பி வைக்குமாறு பிரேசில் அதிபர் திரு போல்சனாரோ மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பை தாக்குதல் வழக்கின் முக்கிய குற்றவாளியான லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த சகிவுர் ரஹ்மான் லக்வி மீது உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பாகிஸ்தான் அரசை அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவில் தனியார் விமானம் ஒன்று கடலில் விழுந்ததில் அதில் பயணம் செய்த 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புடைய வெளிநாட்டு பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை விநியோகம் மற்றும் மருத்துவ ஆய்வு முகாமை மாவட்ட ஆட்சியர் திரு ஜான் லூயிஸ் தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் காரணமாக அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அகஸ்தியர் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் பெருநகராட்சி சார்பில் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக பொங்கல் விழா மற்றும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள்: சிட்னியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்புக்கு 174 ரன் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 338 ரன், இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 244 ரன். ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சென்னை அணி ஒடிசா அணியையும், ஜாம்ஷெட்பூர் அணி கேரளா அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள்: கோவிட்-19 தொற்றுக்கான தடுப்பூசி தயாரிப்பில் இந்திய விஞ்ஞானிகள் அடைந்துள்ள வெற்றி சுயசார்பு இந்தியாவின் மாபெரும் சாதனை என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். உலக அளவில் அத்தியாவசிய மருந்து தயாரிப்பில் புதிய வழிமுறைகள் கண்டறியப்பட வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய ரயில்வே மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ரயிலை இயக்கி சாதனை படைத்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் கட்டப்பட்டு வரும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடம் இன்னும் 1 மாதத்தில் திறக்கப்படும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.